கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், பாதுகாத்து பராமரித்து நல்ல விதத்தில் பயன்படுத்தும்படி. தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை அனுபவித்து இதில் மகிழ்ந்திருப்பது, இதில் மகிழ்ச்சியாக வாழ்வது எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். அது உரிமை. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிறப்பு உரிமை. அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது பணிகிறேன், பணிகிறேன். தூய தேவனே, மகாராஜனே, உம்மை பணிகிறேன். இன்னொரு முறை பாடுவோம். உம்மை பணிகிறேன், தூய தேவனே, மகாராஜனே, நீரே சௌந்தரியம், நீரே அழகு, நீர் ஒருத்தன் நல்லா இருக்கான், செழிப்பா இருக்கிறான்னா அவனை பார்த்த உடனே கண்டம் பண்ணக்கூடாது. அவனை பார்த்த உடனே உலக பிரகாரமானவன், இவன் ஏதோ இன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பரவாயில்ல, ஆதியில் ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, அதெல்லாம் போக்கி நல்லா ஆக்கினார். அது மாதிரி இவனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை வெறுமை இருள் எல்லாம் போக்கி அழகான தேவன் ஆதியிலே என்னதை மனசில் வச்சு மனுஷனுக்கு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இவன் திரும்பி கொண்டிருக்கிறான். அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கறத விட்டுட்டு கிரிட்டிக்கலாக பார்க்கறது தேவையா? இது இதெல்லாம் அவசியமா? அவசியத்துக்கும் மேலானவைகளை தான் மனுஷன் நாடுறான். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் மனுஷன் நாடுறது கிடையாது. பாருங்க, வெறும் மிருகங்கள் தான் அத்தியாவசிய தேவைகளை நாடுகிறது. சாப்பாடு கிடைச்சா போதும் அதுக்கு, ஏன்னா சாப்பாடு இருக்கணும். தண்ணி கிடைச்சா போதும்.
இந்த சாப்பாடு தண்ணி கிடச்சுன்னா அது பரம திருப்தி. அதுக்கு எப்படி வேணாம். மனுஷன்தான் நல்ல கட்டில் தேடுறான். இந்த நல்ல கட்டில் வாங்கி போட்ட உடனே அவன் கேள்விப்படுறான், இதை விட நல்ல கட்டில் ஒன்று வந்துருக்குது மெத்தை அப்படின்னு. ஒன்று அதை வாங்கிடணும். எப்படியாது அது நல்லதாங்க, அது முதுகுக்கு நல்லா இருக்காமே. எந்த நாயாவது அது கேட்குதா? எந்த பண்ணியாவது நல்ல மெத்தை ஒன்று வாங்குவோன்னு சொல்லுதா? சொல்லவே சொல்லாது. எந்த யானையாவது கேட்குதா ஒரு நல்ல கட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா தூக்கம் நல்லா இருக்கும்? கிடையவே கிடையாது. மிருகத்துக்கு அந்த ஆசை வரவே வராது. மனுஷனுக்கு தான் இப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் நல்ல லெவலுக்கு போகலாம், இதை காட்டில் ஒன்று நல்லதாக வாங்கலான்ற ஆசைலாம் மனுஷனுக்கு தான் வரும். இருக்கீங்களா? அதுதான் மனுஷன். மனுஷனால உயர்வான ஆசைகளை உடையவன், உன்னதமான ஆசைகளை உடையவன். அது மனுஷனை கர்த்தர் கடவுள் அப்படி வாழ முடியாது வச்சுட்டு, அதனால தான் அதை எய்ம் பண்ணுறான். அவனுக்கு காட்டில் வாழ முடியாது, அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது. அவனுக்கு சோத்தை கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு பேசாமல் படுத்துங்க, ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு பேசாமல் செஞ்சுட்டு கடனை செய்ய மாட்டான். இதிலேருந்து இன்னும் எப்படி மேலே போகிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். அப்படி தான் உண்டாக்கியிருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் உயர்ந்துக்கிட்டே இருப்பான், மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பான். இதுக்கு இது கெட்டதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மூளையில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். சிருஷ்டிப்பை பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்ன? என்னை மகிழ்விக்கும்படியாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். சூரியன் சந்திரன் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த விடிய காலத்தில் அந்த சூரிய வெளிச்சம் அடிக்கும்போது என்ன இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மழை பெய்யும்போது என்ன அருமையாக இருக்குது. ராத்திரி நட்சத்திரங்கள் மேலே நம்ம வீட்டை சூழ்ந்து இருக்கும்போது எப்படி இருக்குது, மொட்டை மாடியிலிருந்து மேலே பார்த்தா என்ன மாதிரி இருக்குது. இந்த நல்லா காற்றடிக்கும் போது பீச்சிலேருந்து ஒரே காற்று அடிக்குது பாருங்கள், அப்போ என்ன அருமையாக இருக்குது. பீச்சுக்கு போய் காற்று வாங்குறது ஒரு தப்பா? அனுபவிக்க போயிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஹலோ, ஒருத்தர் சொல்கிறேன், நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போகிறது கிடையாது. அதாவது வேர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் வீட்டில், தப்பே கிடையாது. பீச்சுக்கு போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டா உலக பிரகாரமானவனாக மாறிடும். இல்லை, பீச்சில் போய் காற்று வாங்கி அங்கே தான் சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த கடல் அலையை பார்த்துக்கிட்டு அதில் காலை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் என்ன தப்புன்ற? இதெல்லாம் கர்த்தர் நம்மை மகிழ்விக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறார். மனசை கொஞ்சம் மாற்றினா தான் இதெல்லாம் சரியான விதத்தில் நாம் அனுபவிக்க முடியும். தேவனே அதில் மகிழ்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்கி பார்த்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறான்ல படத்தை வந்துட்டு தூரமாக நின்று அவன் ரசிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அப்படி தான் வரைவார், அப்புறம் தூரம் உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் நாள் முழுக்க. அதை என்ன பார்க்குறாருன்னா, உள்ளே இருந்ததை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உள்ளே என்ன விதமான ஒரு படத்தை வச்சுருந்தாரோ, கற்பனையை வச்சுருந்தாரோ, அந்த மனதில் இருந்ததை அழகாக ப்ரொடியூஸ் பண்ணதில் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினதில், இது அழகாக வந்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியெல்லாம் நாம் அனுபவிக்க வேணும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. இருக்கீங்களா? அப்போ சிருஷ்டிப்புக்கு நம்ம மகிழ்விக்கக்கூடிய ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காகவே அதை உண்டாக்கியிருக்காரு. அதை கண்டு அதை அனுபவித்து மகிழக்கூடிய சக்தியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு தான் சொல்கிறாரு, இது மிகவும் நன்றாய் இருந்தது அப்படிங்கிறார். அப்போ நல்லா கவனிக்கணும். மெட்டீரியல் திங்ஸ், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள்லாம் தீமை என்று நினைக்கிறது மகா பெரிய தப்பு. இந்த உலகத்தை கர்த்தர் உண்டாக்குனார். நம்ம சொல்கிறோம், இந்த மண்ணு வேணாம் பொண்ணு வேணான்னு. மண்ணு வேணான்னு உங்கள் சரீரமே மண்ணிலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஹலோ, உங்கள் சரீரமே. அதனால் நான் பார்த்துருக்கேன் சில கிறிஸ்தவம் இப்போ சரீரத்தை கூட வெறுக்கிறாங்க. இந்த பாழா போன சரீரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரீரத்தையே வெறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிட்டாங்க தங்களுக்குள்ள. இந்த சரீரமே கெட்டது, இந்த உலகம் கெட்டது, எனக்கு நிலம் வேணாம், மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், அது வேணாம், இது வேணாம், எதுவுமே வேணாங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்து விட்டது. ஆனால் கர்த்தர் இவங்க எதை வெறுக்கிறாங்களோ அதைத்தான் பார்த்து கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். சரீரத்தை உடைய ஒரு மனுஷனை உண்டாக்குனார்.
அந்த சரீரத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு ஆகாரம் தேவை, தங்க இடம் தேவை, அவன் பார்த்து ரசிக்க கழிக்க காரியங்கள் தேவை, அவன் அனுபவிக்க நிறைய தேவை, அதையெல்லாம் உண்டாக்குனார். இப்படி மெட்டீரியல் வேர்ல்டில் மெட்டீரியல் பாடி உள்ள ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுடைய மெட்டீரியல் தேவைகளெல்லாம் சந்தித்து அது நன்றாக இருக்கிறதுன்னார். ஹலோ, இருக்கிறீங்களா? மெட்டீரியல் உலகத்தில் மெட்டீரியல் சரீரம் உள்ள ஒரு மனுஷனை உண்டாக்கி மெட்டீரியல் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு அது மிகவும் நன்றாக இருந்ததுன்றார். எது நன்றாக இருந்தது? இவங்கெல்லாம் சேர்ந்து எது நல்லது இல்லைன்றாங்களோ அதுதான் நல்லா இருக்குதுன்றார். இந்த சரீரத்தை பார்த்து சொல்கிறார், நன்றாக இருந்தது. இந்த சரீர தேவைகளை சந்திக்க முடியாது உண்டாக்கப்பட்ட அத்தனையும் நன்றாக இருந்தது. மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் நன்றாக இருந்தது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நன்றாக இருந்தது. மீன்கள் பறவைகள் மிருகங்கள் நன்றாக இருந்தது. மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் நன்றாக இருந்தது. இதைத்தான் நன்றாக இருந்ததுன்னு கர்த்தர் சொல்றார். மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய ஒரு ராஜா ராணி மாதிரி வைக்கிறார் அவங்கள. லிட்ரலாக பிக்சர் அப்படி தான் வருது. அதனால் முதல் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. நடுவுலேருந்து ஆரம்பிக்காமல் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே தான் கர்த்தருடைய சித்தம் வழங்குது. இதை விட்டுவிட்டு நடுவில் ஆரம்பித்தோம்னாலே கோளாறு தான் பாருங்கள். இந்த தரித்திரத்தை பற்றி போற்றி மேன்மைப்படுத்தி அது பெரிய பரிசுத்தம்னு சொல்லி பேசுகிறவங்கெல்லாம் முதல் 2 அதிகாரத்தை கவனிக்கிறதே கிடையாது. அங்கே போகவே மாட்டாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், அங்கே போகவே மாட்டாங்க. அதுதான் கர்த்தருடைய சித்தம். மனுஷனை வைக்கிறார், ஒரு ராஜா ராணி மாதிரி வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் பல வகைகள் நதிகள் பொன் விளைகிற பூமி எல்லாத்தையும் வைக்கிறார். வச்சுட்டு இதை பண்படுத்தி இதை டெவலப் பண்ண சொல்கிறார். இந்த பூமியில் ஏராளமான வளங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பிரயோஜனப்படணும்? அன்றைக்கி எல்லாம் வளங்கல மனுஷனுக்கு, ஆனால் கர்த்தருக்கு வழங்குச்சு. பூமி கடியில் எண்ணெயை வச்சுருக்கிறார். அன்னைக்கு காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணெயை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு மனுஷனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், அதை பாட்டுக்கு பம்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வச்சே இந்த அரபு நாடுகள்லாம் அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. இதை விற்று இதை போடுறதுக்கு கார்கள் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன வசதிங்கிறீங்க? எங்கள் தாத்தா கட்ட வண்டியில் அரசாங்க அதிகாரியாக வேலைக்கு போனார். அந்த காலத்தில் கிராமமாக வேலைக்கு போனார். இன்றைக்கெல்லாம் காரில் போகிறாங்க அதே அதிகாரிகள். இன்றைக்கி என்ன மாதிரி வசதிகள் வந்துருக்குதுன்னு பாருங்கள். ஏரோப்ளேன் வந்துருக்குது, ட்ரெயின் வந்துருக்குது, பஸ்ஸு வந்துருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி வந்தது. ஆனால் தேவன் ஏற்கனவே உண்டாக்கின உலகம், அந்த உலகத்தில் உள்ளவளை வச்சு தான் இதெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாங்க. பிளேன் இன்றைக்கி பறக்குதுன்னா இன்றைக்கி இவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடல, எப்படி பறக்க வைக்கிறதுன்றதை மட்டும் தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான ஒழிய பறக்க வைக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை ஃபிசிக்கல் லாஸ், பிரமாணங்கள், விதிகள் எல்லாம் அன்னைக்கே கர்த்தர் வச்சுட்டாரு. அது ஏற்கனவே இல்லைன்னா இவன் தலைகளை நின்னாலும் பறக்க வைக்க முடியாது. அதை இவன் பண்ணது அதை ஒன்றும் அவன் பறக்க வைக்கல. எப்படி பறக்க வைக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சான், அவ்வளோதான ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதை பறக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை பிசிக்கல் லாஸும் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ், ஏற்கனவே இருந்தது. தேவன் அதை உண்டாக்கி வச்சிருந்தார். இருக்கீங்களா? அதனால தான் அவர் நல்லதுன்னு சொன்னப்ப வெறும் அன்றைக்கு உண்டாக்கினா அந்த வடிவில் இருந்த அந்த உலகத்தை பார்த்து அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு இப்போ ஏரோப்ளேனு, காரு, பஸ்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட வசதிகள் நிறைந்த உலகத்தை அன்றைக்கே தேவன் கற்பனை செய்து பார்த்து விட்டார். இந்த சிருஷ்டிப்பின் மூலம் என்னெல்லாம் உண்டாக போகுது, இதிலிருந்து என்னெல்லாம் வரப்போகிறது, மனுஷனை எப்படியெல்லாம் அது மகிழ்விக்க போகிறது, என்னெல்லாம் வசதி அது கொண்டு வர போகுது, அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மேம்படுத்த போகிறது என்பதை அன்றைக்கே கண்டார். கண்டுதான் சொல்றாரு, அது மிகவும் நன்றாய் இருந்தது. இந்த நன்றாக இருந்ததிலே இருக்கிறேன் நான். இன்னும் எனக்கு இதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நன்றாக இருந்தது அவர் சொன்னதுன்னு சொன்னார், நான் இதை விடுறதில்லைன்னு வச்சுருக்கிறேன். இப்போ நன்றாக இருந்தது. ஏன் இதை நான் விடுறதில்லைன்னு பிடிச்சிட்டேன்னா, எனக்கு வாழ்நாள் முழுக்க சொன்னாங்க இது நல்லதல்லன்னு. நல்ல காலம் நான் பைபிளை திறந்து கண்டுபிடிச்சேன், அது நன்றாக இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் சைடு நான் சாயிறது? இவர் சைடா இல்லை அவங்க சைடா? நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இவங்கெல்லாம் என்னை வெறுத்தா கூட சரி, இவர் சைடு தான் நான் சாய போகிறேன். அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு அவர் சொல்லிட்டாரு. அது எனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எல்லா வசதிகளும் அது தரும்படியாக தான் அவர் உண்டாக்கினார்னு சொல்லிட்டாரு. ஆகவே நான் ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டேன்,
கடவுள் உண்டாக்கின அத்தனை காரியங்கள், அதன் மூலமாக உண்டாகிற அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன். அதை பயன்படுத்தி கர்த்தருக்காக இந்த பூமியில வாழப் போகிறேன், காரியங்களை செய்ய போகிறேன். இருக்கீங்களா? தான் அப்ரோச். ஒருத்தர் சொல்றார், இயேசு நடந்து போனார், நீங்க கார்ல போறீங்க. எப்படி சொல்றாரு? இயேசு கழுதையில் போனார். ஆமாம், பிரசவாகாயிரம் ரோடில் நான் கழுதையில் வந்தால் எப்படி இருக்கும்? என்னதான் பண்ண சொல்றீங்க ஐயான்னு? நானும் கழுதையில் வரணுமா? பைத்தியமே குடிச்சிடும் போல இவங்க சொல்கிறத பார்த்தா. சந்தோஷப்படுங்கய்யா, இன்னைக்கு கார் வந்திருக்குன்றது சந்தோஷப்படுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நல்லதாக வாங்க முடியுமோ வாங்கிக்கிங்க, அனுபவிங்க. அதை அனுபவிக்காமல் விட்டுறாதீங்க. அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, 50வது ஆண்டுகளில் எங்கள் அப்பாவுக்கு சம்பளமே 100 ரூபா கூட கிடையாது. அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிற சம்பளமே 100 ரூபா கூட கிடையாது. அப்போ அந்த காலத்திலே எங்கள் பாட்டி பாருங்கள், அவங்க சிலதுலலாம் ரொம்ப கரெக்டான ஆள். அவங்க இந்த பொருளாதார செழிப்புன்றது ரொம்ப கரெக்டான. அவங்க சொல்லிட்டாங்க, என் மகன் கார் வாங்குவான், அதில் நான் ஏறி போன பிறகு தான் நான் சாவேன் போன்ட்டாங்க. அதை அனுபவிக்காமல் விடுறதில்லை. அது பாருங்க, சொல்லி 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 கொஞ்சம் வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கள் அப்பா ஒரு காரை வாங்கினார். உள்ள மாறினோன்னு வாழ்க்கை வெளியும் மாறிடுது. உள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகும் போது விசுவாசமும் பலமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும், நல்ல விதத்தில் அதை அனுபவித்துக் கொள்ள வேணும். அதெல்லாம் நம்ம வசதி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை நான் நடந்தே போகிறேன், பரிசுத்தமாக இருப்பேன், அப்போ தான். சரி நடந்து போங்க, யார் வேணான்னு. காயுதியா, வெயிலாக இருக்குது, நான் காரில் தான் போகிறேன். இல்லை நான் கழுதையில் தான், கழுதையில் போய்க்கிங்க. காரில் போகணும்னு நினச்சாலே ஒரு தப்புன்றா அந்த மாதிரி ஆட்கள். என்னெல்லாம் தப்புன்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்புனீங்கன்னா நம்ம கெட்டு போயிடுவோம். ஜாக்கிரதையாக இருங்க எதை நம்புகிறோன்றத. யாராவது இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், அது நன்றாக இருந்ததுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரியா? எது நன்றாக இருந்து? கார் நல்லா. ஆமாம், அதைத்தான் சொன்னார் அன்னைக்கு கார் இல்லை, இருந்தாலும் அவர் பார்த்துட்டாரு வரும்னு. 4 வீலில் ஓடிட்டு இருக்கணும், 4 வீலரை பார்த்துட்டாரு அன்னைக்கே. நன்றாக இருந்து அதுக்கு தான் எண்ணெயெல்லாம் அன்னைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டார் பூமிக்கு அடியில் ஊத்துன்னு. இதில் எல்லாம் ப்ரிப்பேர்டாக, இவன் ஒன்றுமே கண்டுபிடிக்கல பாருங்க, மனுஷன் எதையுமே உண்டாக்கல. அதனால தான் அவர் சொல்றாரு, அது நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. எதுக்கு? என்னை மகிழ்விக்கக்கூடிய எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளில் இருக்கிறது. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணால் என்ன தப்புங்கிறேன். ஹலோ, குறுக்கு புத்தியே இருக்கக்கூடாது எல்லாத்திலையும். அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான், அது ரொம்ப டூ மச். என்ன டூ மச்? அவள் பரலோகத்தில் போய் இதுதான் சொல்லிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு நின்று காம்பவுண்ட் வாலை பார்த்து, இது ரொம்ப டூ மச். இதனால டைமண்ட்ஸ்லேயே போட்டிருக்காரு காம்பவுண்ட் வால், ரொம்ப டூ மச். அங்கே தெருவை பார்த்து, இது ரொம்ப டூ மச். இதெல்லாம் இதுலேயே போட்டிருக்காரு, தங்கத்திலேயே போட்டிருக்காரு, இது ரொம்ப டூ மச். பரலோகம் சிலருக்கெல்லாம் பெரிய பிரச்சனையின் இடமா இருக்க போகுது. சில பரிசுத்தவான்களாம் பரலோகம் போயிட்டு பரலோகத்தில் தான் இருக்கிறோமா இல்லை நரகத்துக்கு வந்துட்டோமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வெள்ளியும் பொண்ணெல்லாம் கற்றுருக்கோம், அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறவங்க. அங்கே போனோன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகுது. எங்கே பார்த்தாலும் இது ஜொலிக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அபிப்பிராயத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. ஒரு நியாயமான நல்ல விதத்தில் தேவனுடைய சிருஷ்டிப்பை எல்லாம் நாம் அனுபவிப்பது நல்லது. தெரியும் எனக்கு, கெட்ட விதத்தில் நிறைய பேர் பாவிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, அனுபவிக்கலான்னு சொல்கிறாங்க. இதை அவருடைய தவறான இன்பங்களுக்கு பயன்படுத்துகிறாருன்னு தெரியும். ஆனால் நம்ம அதை பற்றி பேசலையே. ஹலோ, சபையில் அதையா போதிச்சிட்டு இருக்கிறோம், அதை பற்றி பேசல. நம்ம அது பண்ணக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோம்? நல்ல விதத்தில் அதை அனுபவிப்போம். பாவிகள் தவறான விதத்தில் அனுபவித்து அதை தவறான விதத்தில் பயன்படுத்துகிறார்கள். நல்ல விதத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும். அவங்க தவறான விதத்தில் அதை அபியூஸ் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உரிமை மீறல் அது. கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், பாதுகாத்து பராமரித்து நல்ல விதத்தில் பயன்படுத்தும்படி தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை அனுபவித்து இதில் மகிழ்ந்திருப்பது, இதில் மகிழ்ச்சியாக வாழ்வது எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். அது உரிமை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிறப்பு உரிமை. அது
கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இருக்கீங்களா? அப்போ அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேணும். உலகத்தில் உள்ள பாவிகள் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டு உலகத்தில் இருக்கிற சகல அற்புதமான தேவனுடைய படைப்புகளெல்லாம் அப்யூஸ் பண்ணி அதில் இன்பம் கண்டு அதில் தப்பு தப்பான என்னத்தை உண்டாக்குறான், சாராயத்தை உண்டாக்குறான். சாராயத்தை உண்டாக்குறான். இதை வச்சு அதையும் தப்பான காரியங்களை சிகரெட்டை உண்டாக்குறான், சாராயத்தை அதெல்லாம் நோயையும் அதையும் அழிவையும் உண்டாக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை அவன் உண்டாக்குறான். கர்த்தர் எல்லாத்தையும் நன்மை உண்டாக்க முடியாது. நல்ல விதத்தில் நன்மையான விதத்தில் பயன்படக்கூடியவைகளாக உண்டாக்க முடியாத கர்த்தர் வச்சிருக்கிறார். இவன் தப்பாக பயன்படுத்தினா அதை நாம் வெறுக்கிறோம், அதை தள்ளுகிறோம். நன்மையான விதத்தில் அனுபவிப்பது நல்லது என்று சொல்லுகிறோம். இருக்கீங்களா? ஆகவே வேத வசனம் இந்த சரீரத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லுது. சரீரம் தான் நமக்கு இருக்குது, இந்த மண்ணிலேருந்து உண்டான சரீரம், இதை நல்லதுன்றாரு. இந்த சரீர தேவைகள் சந்திக்கிறதுக்கு தான் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. தண்ணி மோர்கொண்டு எல்லாத்தையும் எதுக்கு வச்சுருக்காரு? இந்த சரீர தேவைகள், ஆகாரம், தண்ணி, அது இது எல்லாமே இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்கு வச்ச காரியங்கள். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் மெட்டீரியல் தானே, மெட்டீரியல் திங்ஸ் தானே, இது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இன்னொன்று பாருங்க, மனுஷன் ராஜா மாதிரி அங்கே வைக்கிறார். இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் பாருங்க, 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். எப்படி சொல்றாரு பாருங்க, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். புசிக்கலாம்னு சொன்ன போதாதான், புசிக்கவே புசிக்கலாம்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கீங்க வேற. புசிக்கவே புசிக்கலாம்னா இவன் புசிக்காம விட்டுருவான்னு தெரியுது போல இருக்குது அவருக்கு. இதை புசிக்கலாமா கூடாதா, இது ஏதாவது தடை பண்ணியிருக்காரா இது அப்படின்னு யோசிப்பாங்க. சொல்லாரு, தாராளமாக புசிப்பா, நல்ல புசி, யாரும் ஒன்றை கட்டுப்படுத்த முடியாது. நீ என்ன வேணுமோ எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். அந்த ஒரே ஒரு நன்மை தீமாரியத்தக்க விருட்சத்தின் கனி மட்டும் தான் புசிக்காதனார். எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம்ன்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, யூ ஷல் ஃப்ரீலி ஈட் ஆஃப் ஆல் த ட்ரீஸ் ஆஃப் த கார்டன். ஃப்ரீலி ஈட்லாம் ஓசியில் சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும் பாருங்கள். ஃப்ரீனா ஓசியில் கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு போ அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ல. ஃப்ரீலினா சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்குது. உனக்கு முழு சுதந்திரத்தையும் நான் அளிச்சிருக்கிறேன். அந்த சுதந்திரத்தை உடையவனாக நீ தாராளமாக இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், நல்லா சாப்பிடு அப்படிங்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே,
வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். ஆசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்